Hello friends, City Car Trainers, professional personalized car training services in Chennai at your doorstep. Viewers, in the video la vandu pathina nama student ku today first day of class and task number 4, how to gain the left and right frame judgment. ஒரு beginners க்கு வந்து பாத்தீங்கன்னா left frame judgment right frame judgment எப்படி calculate பண்றது அப்படின்றது ஒரு பெரிய क्वेश्चन மார்க்கா இருக்கும். சோ அவங்க அதுல எப்பவுமே வீக்கா இருப்பாங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டாஸ்க் நம்ம கொடுக்கும்போது ஒரு பிகினர்ஸ்க்கு லெஃப்ட் அண்ட் ரைட் ஃப்ரேம் ஜட்ஜ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆயிடும். ஸோ என்னெல்லாம் போர்ஷன்ஸ் வந்து இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் ஃப்ரேம் ஜட்ஜ்மெண்ட்ல கவர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா த ஃபர்ஸ்ட் அண்ட் foremost பாயிண்ட் இஸ் கிளச் கண்ட்ரோல், ஸ்டீரிங் கண்ட்ரோல், அலைனிங் த வெஹிக்கிள். ஸோ fourth பாயிண்ட் இஸ் ஆஃப்டர் கிராசிங் த ஃபுல் பாடி யூ ஹேவ் டு மேக் அ டர்ன், focus on left side judgment, distant analyzation and calculation of space. இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து எப்போ உங்களுக்கு புரியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா புரியும். ஸோ இந்த வீடியோவில் இந்த டாஸ்க் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்டை இந்த இடத்துல நம்ம கோன்ஸை வந்து சர்க்குலர் வே ஆஃப் மோடில் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சர்க்குலர் வே ஆஃப் மோஷனில் இப்போ வெஹிக்கிள் வந்து நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வியூவர்ஸ், இப்போ நம்ம டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளச் கண்ட்ரோல். ஸோ சாரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோன்ஸ்க்கு இன் பிட்வீன் மூவ் பண்ணும்போது கிளச்லேயே தான் மூவ் பண்ண சொல்லியிருக்கேன், பிரேக் ப்ரெஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஈச் அண்ட் எவ்ரி கோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸ் பண்ணதுக்கப்புறம் ஹி ஹேஸ் டு ஸ்ட்ரெயிட் த ஸ்டீரிங் அண்ட் ஹி ஹேஸ் டு கோ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங்கோட டைமென்ஷன் பார்த்துக்கிறாரு. எஸ் சார், மூவ் பண்ணுவாங்க ஸ்லோலி த கிளச். ஸோ திஸ் இஸ் த ஸ்டீரிங் கண்ட்ரோல். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கோன்ஸ்க்கு நடுவில் போகும்போது அவர் வெஹிக்கிளை ஸ்ட்ரெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் ஹி ஹேஸ் டு இன்சர்ட் த ஸ்டீரிங். வெஹிக்கிள் அதுக்கப்புறம் தான் இன்சர்ட் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் ஸ்டீரிங் ரொட்டேஷன்லேயே தான் இருக்கணும் நான் சொல்லியிருக்கேன். அண்ட் கிராஜுவலி வெஹிக்கிள் ஸ்ட்ரைட் ஆனதுக்கப்புறம் அலைன் ஆனதுக்கப்புறம் ஹி ஹேஸ் டு ஸ்ட்ரைட் த வெஹிக்கிள். ஸோ இந்த ரெண்டு கோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நடுவில் நம்ம வெஹிக்கிளில் மூவ் பண்ணும்போது ஒரு லெஃப்ட்ல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, ரைட்ல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா இன் பிட்வீன் நம்ம கரெக்டாக மூவ் பண்ணணும். ஸோ அலைனிங் த வெஹிக்கிள். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கோன்ஸுக்கு நடுவில் மூவ் பண்ணும்போதே சாரை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அலைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் உள்ள இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ கரெக்டாக அலைன் பண்ணி தான் இன்சர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆஃப்டர் கிராசிங் த ஃபுல் பாடி ஹேஸ் டு மேக் அ டர்ன். அதாவது இந்த கோன்ஸை நம்மளோட பாடி தாண்டினதுக்கு அப்புறம் தான் அவர் டர்னிங்கே பண்ணணும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுதான் கரெக்டாக கால்குலேட் பண்ணி டர்ன் பண்ணிட்டு இருக்காரு இந்த இடத்துல. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ நீங்கள் இன்னர் வியூ பார்க்குறீங்க, இதோட எக்ஸ்டீரியர் வியூ பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் 100% பர்ஃபெக்டாக புரியும். ஸோ ஃபோக்கஸ் ஆன் லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட். ஸோ நான் சார் கிட்ட மெயினாக சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கோன்ஸை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். பிகாஸ் இந்தியன் டிரைவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, லெஃப்ட் சைடில் தான் வீக்காக இருப்பாங்க. ஸோ நான் சார் கிட்ட மெயினாக சொல்லியிருக்கிறது ஃபோக்கஸ் ஆன் த லெஃப்ட் சைட். ஸோ இந்த மாதிரி இடத்துல அவர் லெஃப்ட் சைடை ஸ்ட்ராங் பண்ணிட்டாரு அப்படின்னா ஒரு மார்க்கெட் ரோட்ஸில் டிரைவ் பண்ணும்போது ஒரு நேரோ ரோட்ஸில் டிரைவ் பண்ணும்போது லெஃப்ட்ல ஏதாவது ஆப்ஜெக்ட் இருந்தது அப்படின்னா அதுக்கு கரெக்டான டிஸ்டன்ஸ் அவர் லீவ் பண்ணுவார். ஸோ அந்த லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டிஸ்டன்ட் அனலைசேஷன், ஒரு கோன்ஸுக்கு நடுவில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஸ்டன்ட்டாக அனலைஸ் பண்ணிக்கணும். கால்குலேஷன் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் ஸ்டீரிங் டைமென்ஷன். ஸோ இப்போ கிளாக் வைஸில் 3 செட்ஸ், ஆன்டி கிளாக் வைஸில் 3 செட்ஸ் பண்ணுவார். கிளாக் வைஸில் பண்ணும்போது ஃபுல்லாகவே ஸ்டீரிங்கோட ரொட்டேஷன் வந்து ரைட்டில் இருக்கும், ஆன்டி கிளாக் வைஸில் பண்ணும்போது ஃபுல்லாகவே லெஃப்ட்டில் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எக்ஸ்டீரியர் வியூ காமிக்கிறேன். ஸோ அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம எக்ஸ்டீரியராக பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் வியூ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நான் சொன்ன போர்ஷன்ஸ் மாதிரி தான். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கோன்ஸை தாண்டினதுக்கு அப்புறம் தான் அவர் டர்னிங் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ கிளாக் வைஸில் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டாஸ்க் பண்ணும்போது இதோட ரூல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ப்ரெஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ தான் வந்து அந்த கிளச் கண்ட்ரோல் வரும், ஃப்ளோ ஆஃப் மூவ்மெண்ட் வரும். ஒரு பிகினர்ஸ்க்கு மெயினாக அந்த ஃபியர் எப்போ பிரேக் த்ரூ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் மூவ்மெண்ட்லேயே இருக்கும்போது ஸ்டீரிங்கை கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுறது, லெஃப்ட் அண்ட் ரைட் ஃப்ரேமை கால்குலேட் பண்ணுறது, அனாலிசிஸ் பண்ணுறது, லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டை கெயின் பண்ணுறது, இந்த விஷயம்லாம் தான் உங்களுக்கு கவர் பண்ணணும். ஒரு பிகினர்ஸ் நம்ம மெயினாக ஸ்ட்ராங் பண்ண வேண்டிய விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஜட்ஜ்மெண்ட் டாஸ்க். இதோட பெனிஃபிட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் கண்ட்ரோல் கெயின் ஆகும், கிளச் கண்ட்ரோல் கெயின் ஆகும், லெஃப்ட் ஃப்ரேம் அனாலிசிஸ், ரைட் ஃப்ரேம் அனாலிசிஸ், தென் ஸ்பீட் கண்ட்ரோல், கெட்டிங் அக்கஸ்டம் டு த மூவ்மெண்ட். ஸோ நம்ம வெஹிக்கிள் எப்படி மூவ் ஆகுது, நம்ம வெஹிக்கிளோட லென்த் என்ன வித் என்ன அப்படின்றது தெரிய வரும். ஸோ இப்போ கிளாக் வைஸில் 10 டைம்ஸ் அவர் பண்ணிட்டாரு. இப்போ ஆன்டி கிளாக் வைஸில் பண்ண போகிறாரு. ஸோ கிளாக் வைஸில் பண்ணும்போது ஃபுல்லாகவே அவரோட ஸ்டீரிங்கை ரைட் சைடு திருப்பியிருப்பார். இப்போ ஆன்டி கிளாக் வைஸில் பண்ணும்போது ஃபுல்லாகவே லெஃப்ட் சைடில் திருப்புவார் வெஹிக்கிளை. ஸோ வியூவர்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸில் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் தான் கவர் ஆகுது அவர் பண்ணுறதுல. கிளச் கண்ட்ரோல், ஸ்டீரிங் கண்ட்ரோல், அலைன்மெண்ட் ஆஃப் த வெஹிக்கிள். இந்த அலைனிங் த வெஹிக்கிள் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். என்ன அலைன்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஒரு 2 ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் நம்ம வெஹிக்கிளை இன்சர்ட் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு தான் இன்சர்ட் பண்ணணும். லெஃப்ட் சைடு க்ளோஸாவோ இல்லை ரைட் சைடு க்ளோஸாவோ போகக்கூடாது. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டில் 50% லீவ் பண்ணிட்டு தான் he has to insert the vehicle. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப கிராஜுவலாக இன்சர்ட் பண்ணுறாரு. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் பார்க்குற ஹேபிட் வரும் அவருக்கு. ஸோ எந்த டிஸ்டன்ஸில் வரணும், எப்போ திருப்பணும், எந்த இடத்துல ஸ்ட்ரைட் பண்ணணும் அப்படின்றது தெரிய வரும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கோன்ஸுக்கு க்ளோஸாக போயிருக்காரு. ஏன்னா லெஃப்ட் சைடு தான் வீக்காக இருப்பாங்க. ஸோ இப்போ லெஃப்ட் சைடு பார்க்க ஆரம்பிச்சிருவார் இதுக்கப்புறம். ஸோ ரொம்ப கீனாக அப்சர்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஒரு டைம் டச் ஆனால் கூட திருப்பி இந்த டாஸ்க்கு ரிப்பீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் சார்கிட்ட. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈச் அண்ட் எவ்ரி டாஸ்க் நம்ம பண்ணும்போது அதோட 100% பர்ஃபெக்ஷன் வந்தால் மட்டுமே தான் நம்ம நெக்ஸ்ட் டாஸ்க்கே மூவ் பண்ணுவோம். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸோ இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் தான் நம்ம கவர் பண்ணுறோம். டு கெயின் த லெஃப்ட் அண்ட் ரைட் ஃப்ரேம் ஜட்ஜ்மெண்ட் ஆன் அ சர்க்குலர் ஜட்ஜ்மெண்ட் டாஸ்க், clutch control, steering control, alignment of the vehicle, so making a turn after crossing the full body, so straightening the vehicle and inserting the vehicle. So எப்பயுமே 2 ஆப்ஜெக்ட் நடுவில் நம்ம வெஹிக்கிளை இன்சர்ட் பண்ணும்போது ஸ்ட்ரைட் பண்ணிட்டு தான் இன்சர்ட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயம் தெரிஞ்சிருக்கும். how we are training the clients and how the clients are getting trained from city car trainers. ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோனை டச் பண்ணாமல் கரெக்டாக வந்துட்டாரு. ஸோ ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் வியூவர்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் யாருக்கு டிரைவிங் கற்றுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் சிட்டி கார் ட்ரைனர்ஸோட சேனல் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ சேனல் பார்க்கும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம், ஒரு பிகினர்ஸ் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம், அவங்களுக்கு என்ன தேவை, நம்ம கொடுக்குற டாஸ்க் எதுக்காக கொடுக்குறோம், ஏன் கொடுக்குறோம், அந்த டாஸ்க் அவங்க பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் ஆகிறாங்க அப்படின்ற விஷயம்லாம் அவங்களுக்கு இந்த மாதிரி போர்ஷன்ஸ் பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷனல் டிரைவிங் கான்செப்ட். ஸோ சென்னையிலே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷனல் டிரைவிங் கான்செப்ட் ப்ரொவைட் பண்ணுற ஒரே அகாடமி வந்து பார்த்திங்கன்னா சிட்டி கார் ட்ரைனர்ஸ் தான். So not only in Chennai, all over Tamil Nadu. So we have branches in Chennai as well as in Kumbakonam. 2 இடத்துலையுமே நம்ம branches இருக்கு. ஸோ உங்ககிட்ட கார் இல்லை அப்படின்னா எங்களோட கார்லேயே நீங்கள் கற்றுக்கலாம். ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.